ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ் ஒர்க் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட வீட்டையே வந்து டோட்டலாக ரெனோவேட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் கிராக் எல்லாத்தையும் சீல் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பண்ணோம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தாலே தெரியும், அவ்வளோ வெயில். மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்டீல் காய்ச்சி இருந்தது. அந்த ஸ்டீலை வந்து ஃபுல்லாகவே வந்து உடச்சி எடுத்துகிட்டு, ஏன்னா ரொம்ப துரு பிடிச்சி போய் மேலே இருக்கிறதே வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. அதனால் ஃபுல்லாக வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு, எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப சூப்பராகவே வந்து போயிட்டு இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, அதில் டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் வந்து வச்சுருக்காங்க 2 வெரைட்டியில். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வாங்கின எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 6000 சொன்னாங்க. அதை வந்து கம்மியே பண்ணல. இது உங்களுக்கு லைஃப் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எஸ்எஸ் தானே ஈஸியாக முடிஞ்சிரும்னு நினச்சோம். ஆனால் ரியலான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா, மண், சிமெண்ட்டுன்ட்டு எக்கச்சக்கமாக இருந்தது. இதுதான் அந்த எஸ்எஸ். அந்த எஸ்எஸ் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஓல்டு இது இருக்கும். அது ஃபுல்லாக ரஸ்டட் ஆகிடுச்சு. அது வந்து மெட்டலும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை நீங்கள் காய்லாங்கல்ல கூட போட முடியாதுன்னாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, காலைல 9 மணிக்கு ஆரம்பித்த வேலை கிட்டத்தட்ட ஈவினிங் 6:00 வரைக்கும் இந்த வேலை போயிட்டு இருந்தது. ஒரே ஒரு கொத்தனார் ப்ளஸ் கூட வந்து எங்கள் அப்பா தான் கூட இருந்தார். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து வாட்டம் காட்டணும்னு சொல்லியே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக வந்து மேலே கீழே இடுந்து அதிகமாக இருக்கக்கூடாதுன்னே அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு கொத்தனார் கூலி 1100 1200 சொல்ல போக, ஆனால் வந்து அதை வைக்கிறதுக்கு வந்து டைமே வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, பாத்ரூம் வேலைலாம் நிறையா இருந்தது. எதுவுமே பண்ண முடியாமல் இந்த ஒரு வேலை மட்டும்தான் வந்து பண்ண முடிஞ்சுது. ஒரு வழியாக ப்ராப்பராக வச்சு முடித்ததுக்கப்புறமா சாரம் கட்டி ஃபுல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக பண்ணாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வந்து லாஸ்ட்டாக கடைசியில் ஈவினிங்கே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பூசு வேலை ஆரம்பித்தாங்க. சிமெண்ட் போட்டு அந்த கலவெல்லாம் கலந்து கிட்டத்தட்ட மண் மட்டுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 4 மூட்டை மண் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தது காடியில். ஒரு குண்டா மண் பார்த்தீங்கன்னா ரூ. 150லேருந்து ரூ. 60 70 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் 7 8 வரைக்கும் போகிற மாதிரி இருந்தது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, பூசு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். அது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் சைடில் பூசு வேலை பண்ணுறது அவ்வளோ டிஃபிகல்ட்டாகவே இருந்தது. அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஓவராலாகவே ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருந்தது. நாங்கள் பழைய மெட்டலை கம்பேர் பண்ணும்போது இந்த எஸ்எஸ் வந்து ரொம்ப லுக்காக இருந்தது. ஒன்ஸ் இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடித்தோடனே, இனிமேல் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அண்ட் பை ஃப்ரம் பிரகாஷ்.